தமிழக அரசியல்ல சுனாமி அடிச்சுட்டு போயாச்சு. அடுத்தடுத்த புயல்கள் வந்துட்டு இருக்கு. டிவிகே மாபெரும் வெற்றி பெற்றிருந்தாங்க. இன்னைக்கு லதா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மக்கள் மேடைங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு அதுல மக்களுக்கு சமூக சேவை செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு கட்சி மாதிரி அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு இயக்கமா. அதே மாதிரி முன்னாள் தமிழக பாஜகவோட அதாவது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகலேருந்து வெளியில வரதாகவும் ஒரு கட்சி தொடங்கப்படுறதாகவும் சொன்னாங்க. இது நம்ம மக்கள் இயக்கம், இது நம்ம இயக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இந்த இயக்கத்தை வந்து கட்சியாக கன்வெர்ட் பண்ண போகிறாங்களாம். அது வந்து கொள்கை இந்த மாதிரி பேசிக்கான லெவலான ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு நாங்கள் வந்து வருகிற எலெக்ஷனில் வந்து போட்டியிட போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஆரம்பித்து 4 மணி நேரத்தில் ஒரு 7 லட்சம் மெம்பர் வந்து அதான் அவர் ஆன்லைனில் இன்ஸ்டாவில் லைவ் வந்தார். அவரோட வெப்சைட்டில் அதாவது அது மெம்பர்ஷிப் வெப்சைட் இருக்குல்ல அதில் 7 லட்சம் பேர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. நிறைய பிஜேபியில் போஸ்டிங்கில் இருக்கவங்களாம் அங்கே ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணுறாங்க. பெரிய ஒரு திருப்பங்க. ஏன்னா இனிமேல் வந்து 50 ஆண்டு காலம் திராவிட கட்சிகள் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அவங்களும் நிறைய மாற்றங்களை கொண்டுட்டு வரணும். இனிமேல் மக்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்குங்க. நிறைய இயக்கங்கள் இருக்கு. அவங்க எல்லாமே வந்து உங்களுக்கு சமூக சேவை செய்யறதுக்காக தான் அரசியலுக்கு எல்லாருமே வராங்க. பட் யார் என்ன பண்ண எல்லாமே வந்து இனிமேல் டிஜிட்டல் மீடியா தாங்க. இனிமேல் இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதில் தான் வந்து மேனிப்புலேட் பண்ணுவாங்க. மக்களாகி நீங்க என்ன மாதிரி டெசிஷன்ஸ் எடுக்கணும், நீங்க ஃபர்ஸ்ட் அரசியல் தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும். ஒரு மேனிப்புலேட் பண்ணனவங்களுக்காக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதுக்காக ஓட்டு போடக்கூடாது. இனிமேல் வருங்காலங்களில் ரொம்ப சவாலாக இருக்கும் தமிழக அரசியல் களம். அதே மாதிரி இன்னொரு வாய்ப்புகளும் இருக்குங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இனிமேல் எம்எல்ஏ, எம்பி, ஒன்றிய கவுன்சிலர் இந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி இந்த திராவிட கட்சிகள் வந்து இவ்வளோ வருஷமா தமிழ் திராவிட மக்களுக்காக நிறைய திட்டங்களையும் அர்ப்பணிச்சிருக்காங்க. அவங்க இனிமேல் எப்படி அதாவது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் மேலே வரப்போறாங்கிறது அவங்களோட யூகம் இருக்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். பட் இதை மக்கள் என்ன மாதிரி எடுத்துக்குவாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக மக்களுக்கு வந்து அரசியல் புரிதல்னு ஒன்று வேணும். அதாவது அடிப்படை அரசியலை தயவுசெய்து கற்றுக்குங்க. இனிமேல் வந்து அதாவது சாதாரணமாக வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, ஒரு சோசியல் மீடியா பார்க்குறோம், அதனால் நான் ஓட்டு போட்டேன், என் பையனுக்காக போட்டேன், என் குழந்தைக்காக போட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா நீங்க போற ஒவ்வொரு ஓட்டுமே நிறைய கண்ணப்பின்னான்னு பிச்சு போக போகுது. ஏன்னா நிறைய எலெக்ஷனுக்கு உள்ளுக்கு நிறைய பார்ட்டிஸ் வந்துருச்சு. ஸோ அதனால வந்து நீங்க போடுற ஒவ்வொருத்தவங்களோட ஓட்டுமே பெரிய ஒரு வேல்யூவான ஒரு விஷயம். அதனால பொதுமக்களுக்கு நான் என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறேன்னா, ஒரு அடிப்படை அரசியலை தெரிஞ்சுக்குங்க, நியூஸ் பாருங்க, தினசரி நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க, வரலாறு தெரிஞ்சுக்குங்க. அப்பதான் வந்து நீங்க யாரை சூஸ் பண்ணுங்கிற ஒரு கரெக்டான பாத்து இருக்கும். அதே மாதிரி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க உங்களோட கணிப்பு என்னன்னு.